அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஜனவரி 1லிருந்து 13ஆம் தேதிக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா 100 வினாக்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 100 வினாவும் ரொம்ப முக்கியமானவை. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமணி செய்தித்தாள் மற்றும் தமிழ் ஹிந்து செய்தித்தாள்களிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. நீங்க செய்தித்தாளை ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட இந்த வினாக்களை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நம்மள்ட்ட போயிட்டு இருக்கு. அது வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். சமீபத்தில் DRDOவால் ஒரே ஏவுகணையிலிருந்து குறைந்த நேர இடைவெளியில் இரு ஏவுகணைகள் அடுத்தடுத்து செலுத்தி பரிசோதிக்கப்பட்ட ஏவுகணையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரளய் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது அங்கன்வாடியின் ஆரோக்கிய ஒளி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழக பகுதி எது அப்படின்றது கொஸ்டின். அதாவது அங்கன்வாடிகள்ல காலையில ஒரு 10 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத அங்க ஒரு ஒளிபெருக்கி மூலமா தெரியப்படுத்துறதுக்கு தமிழக அரசு இப்போ ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தின பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பொய்யாதநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான கோல்ட்ரிப் மருந்தில் கலந்துள்ள அதிகப்படியான வேதி கலவை எது அப்படின்னு கேட்டா அது என்ன கலந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா டை எத்திலின் கிளைகால் அப்படிங்கிறது தான் கலந்திருந்ததுங்க. ஸோ இது கலந்திருந்ததுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா 22 குழந்தைங்க உயிரிழந்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்ட்ரிப்புங்கிறது நம்ம பெயிண்ட் அதுக்கப்புறம் பேனாவோட மையெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அப்புறம் ஆயில்ல பயன்படுத்துறது, இதுல கலக்கிறது தான் இந்த டைஎத்திலின் கிளைசால். அதனாலதான் அந்த உயிரிழப்பு அதிகமாயிருக்கு. அடுத்த வினா பாத்தீங்கன்னா ஹஜ்ரா துறைமுகம். இந்த ஹஜ்ரா துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தினுடைய சூரத்ல அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வினா ஏஜிஆரின் விரிவாக்கம் என்ன? அடுத்த வினா பாருங்க. ஏஜிஆரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னா என்னன்னா சரி செய்யப்பட்ட வருவாய் அப்படின்னு பேருங்க. சரி செய்யப்பட்ட வருவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அலைக்கற்றை ஒதுக்கீடுகளை வாங்கறதுக்காக ஒரு நிறுவனங்கள், அதாவது மொபைல் சிம் கார்டு வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க அலைக்கற்றை ஒதுக்கீட்டுக்காக வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சு கட்டியிருப்பாங்க, பேலன்ஸ் கட்டாம இருப்பாங்க. அதை வந்து திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகைக்கு பேர் தான் அந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி ஏஜிஆர் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த வினா மத்திய அரசின் சேமிப்பு திட்டங்களை அதன் சரியான வட்டி விகிதங்களோடு பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்குமா. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் சேமிப்பு திட்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் வட்டி விகிதம் இருக்கு. பொது வருங்கால வைப்பு நிதிக்கு என்ன வட்டி விகிதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.1%ங்க. பொது வருங்கால வைப்பு நிதிக்கு 7.1%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய சேமிப்பு பத்திரத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.7%. அதுக்கப்புறம் செல்வ மகள் திட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.2%. அதுக்கப்புறம் அஞ்சலக வைப்பு தொகைக்கு பாத்தீங்கன்னா 4%. அப்போ ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ இதுல வேற ஒரு வகையிலும் இந்த கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் வழங்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய சேமிப்பு திட்டத்துல அதிகமா வட்டி விகிதம் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் எதுன்னு கேட்டாலும் நீங்க எதைதான் குறிக்கணும் அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தான் குறிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க, உலகிலேயே வயதான தொழில்முறை கால்பந்து வீரர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ என்னன்னா ஒரு 40 வயது வரைக்கும் கூட ஃபுட்பால்ல இருக்கலாம்னு வைங்களேன். ஆனா ஜப்பானை சேர்ந்த இந்த கஷியோஷி மியூரா அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய வயது பாத்தீங்கன்னா 59 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஸோ இந்த வயதுலயும் அவர் ஃபுட்பால் விளையாடுறாரு. அதனாலதான் இந்த கொஸ்டின் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தினுடைய மாநில விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பனிச்சிறுத்தை. அடுத்தது இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கு நிறுவப்பட்டுச்சு
அப்படின்னு பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம், சென்னை. இது வந்து முன்னாடியே நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வானிலை ஆய்வு மையம் இருந்த இடத்துல இப்பவும் பாத்தீங்கன்னா சில அரசு நிறுவனங்கள் செயல்படுது. அதுக்கப்புறம் அதை வந்து அங்கேருந்து கேன்சல் பண்ணிட்டு கொடைக்கானல் கொண்டு போயிட்டாங்க. அதனால நுங்கம்பாக்கம் தான் அது ஆன்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறையால் தடை விதிக்கப்பட்ட வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமிசிலைட் அப்படிங்கிற வேதிப்பொருள். இந்த நிமிசிலைட் வேதிப்பொருளை இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா கல்கட்டா, வெஸ்ட் பெங்காலுடைய கல்கட்டால இருந்து அசாமுடைய கவுஹாத்தி வரைக்கும் தான் இதை இயக்குறாங்க. அதனால ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று புலி வனச்சரக பகுதிக்குள் பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தா புலி வனச்சரக பகுதிகள் அப்படிங்கிறது களக்காடு முன்னுதுறை பொருந்தும், சத்தியமங்கலமும் பொருந்தும், மேகமலை மற்றும் முதுமலை கூட பொருந்தும். அப்போ தெப்பக்காடு பொருந்தாது. ஏன் அப்படின்னா தெப்பக்காடு வந்து யானைகள் பாதுகாப்பகம், யானைகள் முகாம் மாதிரி சொல்லுவாங்க அதை. ஸோ அதனால அது பொருந்தாது. அடுத்தது பாருங்க, 2022ஆம் ஆண்டின் புலி கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை. ஸோ சமீபத்தில் புலி கணக்கெடுப்பு நடத்தினப்போ 306 புலிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லுச்சு. அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, சமீபத்தில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது பெற்ற புனைவு பிரிவில் பெற்றவர் யார் அப்படின்றதா கொஸ்டின். சந்திரசேகர கம்பாரா பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் பிரிவுல வாங்கியிருப்பாருங்க. அதுக்கப்புறம் சுதீப் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு புனைவு பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் நேகா தீக்ஷித் வந்தீங்கன்னா அறிமுக எழுத்தாளர் அப்படிங்கிற பிரிவுல வாங்கியிருப்பாங்க. அப்போ புனைவு பிரிவுல ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது பெற்றவங்க யாருன்னா சுபி தாபா தான். அதனால ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, துல்ஹஸ்தி 2ஆம் கட்ட நீர்மின் நிலைய உற்பத்தி திட்டம் எந்த மாநில அரசின் உற்பத்தி திட்டம் அப்படின்னு பாத்தீங்க, எந்த நதி மீது கட்டப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செனாப் நதி மேல இதை கட்டுறாங்க. ஏன்னா செனாப் நதியில கட்டுறது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செனாப் நதி பாகிஸ்தானுக்காக நாம பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே 1960 சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலேயே பிரிச்சு கொடுத்துட்டோம். இப்போ அங்க போய் நாம துல்ஹஸ்தி 2ஆம் கட்ட நீர்மின் திட்டம் கட்டுறோங்கிறது பாகிஸ்தானுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 1960இல் உலக வங்கியின் மத்தியஸ்தினால் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. இது கரெக்ட் தாங்க. இரண்டாவது பாருங்க, கூற்று 2, அதன்படி சிந்து நதி படுகையின் கிழக்கு நதிகள், சிந்து நதி படுகையினுடைய கிழக்கு நதிகளான ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதிகளுடைய நீர் உரிமை இந்தியா வசம் வந்தது. இது கரெக்ட். அதே மாதிரி சிந்து நதி படுகையின் மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் நதிகளின் நீர் உரிமை பாகிஸ்தானுக்கு சென்றது. இதுவும் கரெக்ட். அடுத்து கூற்று 3 பாருங்க, இந்தியா சீனா இடையே கடந்த 1996இல் கங்கை நதி நீர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். ஸோ இது அப்ப தப்பு. ஏன் அப்படின்னா கங்கை நதிக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ கங்கை நதிக்கும் பங்களாதேஷுக்கும் தான் சம்பந்தம். ஸோ அப்ப இந்தியா பங்களாதேஷ் இடையில் தான் 1996ல் கங்கை நதி நீர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அப்ப 1, 2 ரெண்டுமே சரி, 3 தான் தவறு. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 இரண்டும் சரி, கூற்று 3 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவினுடைய புலி மாநிலம் அப்படிங்கிறது 785 புலிகளோடு இருக்கக்கூடிய மாநிலமான மத்திய பிரதேசம் தான் இந்தியாவினுடைய புலி மாநிலம். இங்க பாத்தீங்கன்னா 785 புலிகள் இருக்கு. ஸோ அதனால புலி மாநிலம் மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்க, மத்திய அரசுக்கு பிறகு 8வது ஊதிய குழுவை முதலில் நடைமுறைப்படுத்தியுள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னா அசாம்ல தாங்க இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது, திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய பிரசாதமாக லட்டு அப்படிங்கிறத எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி
கிபி 1940 அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேங்களா. இந்த வருஷங்கள் எல்லாம் வேற வேற இது இருந்திருக்கும். அதிரசம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சில பேர்லாம் இருக்கு. பூந்தி பூந்தி கூட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து லட்டுவா மாறுச்சு. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க, மார்பிள் ராக்ஸ் நீர்வீழ்ச்சியை எந்த நதி உருவாக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா. மார்பிள் ராக்ஸ் நீர்வீழ்ச்சி வந்து நர்மதாவில் தான் உருவாகுது. அடுத்து பாருங்க, டோபமைன் எனும் வேதிப்பொருள் குறைபாட்டால் நரம்பு மண்டலத்தை சிதைக்கக்கூடிய மூளையை பாதிக்கும் ஒரு நோய் உருவாகும். அப்படியே அந்த நரம்பு பாதிப்பால் ஏற்படும் நோய்க்கு பேர் என்னன்னா பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிறது தான் இதோட பேருங்க. அடுத்தது, சமீபத்தில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னா நெதர்லாந்து பயிற்சியாளரான ஜோர்டு மரைன் தான் நியமிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து நெதர்லாந்துக்காரர். அடுத்தது, தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வழங்கப்பட்டு வரும் மொத்த தடுப்பூசிகளின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டா மொத்தம் 11 வகையான தடுப்பூசி போடுறாங்க. மொத்தம் 11 வகை தடுப்பூசி இருக்கு. அடுத்தது, இந்தியாவில் உள்ள மொத்த புலி சரணாலயங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 58 புலி சரணாலயம் இப்போ இந்தியாவில் இருக்கு. அடுத்தது, சமீபத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் சூரியூர்ல தான் ஜல்லிக்கட்டு மைதானம் புதுசா அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டாப்ஸ் திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களுள் பொருந்தாத ஒன்று எதுங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஓய்வூதியதாரர்களின் கடைசி மாத ஊதியத்திலிருந்து 50% ஓய்வூதியம் வழங்கப்படும்ங்கிறது கரெக்ட். இது டாப்ஸ் திட்டத்தோட ஒரு திட்டம் தான். ரெண்டாவது, ரூ 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை கிராஜுவிட்டி வழங்கப்படும்ங்கிறதும் கரெக்ட். ஒரு ஓய்வூதியர் இறந்த நிலையில் அவரது வாரிசுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்திலிருந்து 50% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை நான் பின்னாடி கிளியர் பண்றேன். அடுத்தது பாருங்க, ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுங்கிறதும் கரெக்ட். அப்ப இதுல என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சென்டென்ஸ் எல்லாமே சரியா தான் ஃப்ரேம் ஆயிருக்கு. பட் ஆனா 50% ஓய்வூதியம் கொடுக்க மாட்டாங்க. 60%. அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓய்வூதியம் பெற்றார் அப்படின்னா 50%. அந்த 50%லிருந்து 60% வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதனால 60% வந்திருக்கணும். அதனால இதுதான் வந்து ஆன்சர். இது தவறான ஆன்சர். அடுத்தது, பழைய மற்றும் புதிய மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து தகுந்த பரிந்துரைகளை வழங்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழுவை அமைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலரான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததுங்க, 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியுள்ள தமிழக பகுதி எதுனா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில தாங்க நடந்திருக்கு. அடுத்தது, விமானத்திலிருந்து ஏவுகணையை செலுத்தும் அமைப்பை நிறுவியுள்ள நாடு. அது வந்து தைமூர் வகை விமானம், தைமூர் வகை ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து பாகிஸ்தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க, வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ள ஈரானின் நாணயமான ரியால் அதன் மதிப்பில் $1 நிகரான மதிப்பில் எத்தனை ரியாலை செலுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 14 லட்சம் ரியால்களை செலுத்த வேண்டும். இதே காலகட்டத்தில் நாம வந்து பாத்தீங்கன்னா $90.20 இப்ப இருக்கிறோம். நம்மளுடைய $1 நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு $90.20 இருக்கு. அவங்களுக்கு பாருங்க, அதே $1 அவங்க வாங்கணும் அப்படின்னா 14 லட்சம் ரியால் அவங்க செலவழிச்சாக்கணும். ஸோ இதுதான் அந்த நாட்டில் போராட்டம் நடக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. அடுத்தது, மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் பேட்டரிகளில் எத்தனை இலக்கங்களை கொண்ட அடையாள எண்ணை உருவாக்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 இலக்கங்கள் கொண்ட பேட்டரிகளை வைக்கணும். ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரிகள் எவ்வளவு நாள் ஆயுட்காலத்தோட இருக்கணும், எப்ப உற்பத்தி பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி கொண்டு வராங்க. அடுத்தது, தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த யாருடைய தலைமையிலான குழுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமைத்துள்ளது
அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த தண்ணீர் நிபுணரான ராஜேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில அமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது, நாட்டிலேயே டெங்கு பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம். இந்தியாவிலேயே டெங்கு பாதிப்புல அதிகம் வந்து தமிழ்நாடுங்க. அதுவே டெங்கு உயிரிழப்புன்னு கேட்டா கேரளா தாங்க அதிகம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, டெங்குவை பரப்பும் கொசு வகை எது அப்படின்றதான் கொஸ்டின். ஏடிஎஸ் எஜிப்டை, அனோபிலஸ், கியூலெக்ஸ், மான்சோனியா. இந்த மான்சோனியா, கியூலெக்ஸ், அப்புறம் அனோபிலஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனோபிலஸ் மலேரியாவை கொண்டு வருங்க. மான்சோனியா வந்து ஒரு தாவரத்துல வாழக்கூடிய கொசு இனம் தான். இது வந்து வேற வகையான நோய்களை கொண்டு வரும். ஆனா ஏடிஎஸ் எஜிப்டி மட்டும்தான் டெங்குவை பரப்பும். அதனால 1, 2 சரி அப்படிங்கிறது சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாருங்க, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற மாப்போ சிவஞானத்தினுடைய நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சதுன்னா 1966ஆம் ஆண்டு கிடைச்சது. அடுத்தது, மலபார் ராட்சச அணில் எந்த மாநிலத்தின் மாநில விலங்காகும்? மலபார்னால கேரளான்னு நம்ம ஆப்ஷன் போட்டுருவோம், ஆனா கிடையாது. மலபார் ராட்சச அணில் ஆனது மகாராஷ்டிராவுக்கான மாநில விலங்கு. அடுத்தது, சமீபத்தில் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? ஏன்னா வெனிசுலாவில் நீண்ட காலமாக நிக்கோலஸ் மடுரோ ஆட்சியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரையும் அவருடைய ஒய்ஃபான சிலியா புளோரஸையும் அமெரிக்கன் கவர்மெண்ட் கைது பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெல்சி ரோட்ரிகஸ் அப்படிங்கிறவங்க தான் இடைக்கால அதிபராக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடைக்கால அதிபரா டெல்சி ரோட்ரிகஸ் இருந்தாலும் அவங்களுடைய எதிர்கட்சியா இருக்கிறவங்க யாருன்னா இந்த மரியா கொரினா மச்சோடா இருக்காங்க. அவங்களுக்கு சமீபத்தில் நோபல் பரிசு கூட 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு பெற்றவங்க இந்த மரினா கொரினா மச்சோடா. அடுத்து பாருங்க, உலகின் மொத்த கச்சா எண்ணெய் வளத்தில் வெனிசுலாவின் சதவீதம் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. வெனிசுலா தான் உலகத்திலேயே அதிகமான கச்சா எண்ணெய் கொண்டுள்ள நாடு. 18% கச்சா எண்ணெய் இருக்கு. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா வெறும் 2.6% கச்சா எண்ணெய் தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி கிராம்புக்கு எந்த ஆண்டு புவிசார் குறியீடு கிடைச்சது அப்படின்னு கேட்டா 2021ல கிடைச்சதுங்க. அடுத்தது, சமீபத்தில் டெல்லியில் நடைபெற உள்ள காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு எத்தனையாவது மாநாடு அப்படிங்கிறதா கேள்வி. இது வந்து 28வது மாநாடு நடக்க போகுதுங்க. அடுத்தது, தமிழக காவல்துறை நாட்டின் எத்தனையாவது பெரிய காவல்துறை அப்படின்னா 5வது பெரிய காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை. அடுத்தது, கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை விளையாட்டுன்னு சொல்லி எந்த பகுதியில் நடக்குது இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டையூல நடக்குதுங்க. அடுத்த கொஸ்டின், நீலக்குடி அங்கீகாரம் பெற்ற கோக்லா கடற்கரையும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் டையூல தான் இருக்கு. அடுத்தது, மேக் இன் இந்தியா இந்த திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலோட பேர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரதாப் அப்படின்னு ஒரு கப்பல் தயாரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவோட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். அடுத்த வினா, ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படிங்கிறது எந்த ஒரு இராணுவ நடவடிக்கை அல்லது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா காட் என்கிற போதைப் பொருளை இந்தியாவில் நுழைவதை தடுக்கிறதுக்கானதா அப்படின்னா கிடையாது. அடுத்து, ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகளின் மீதான அமெரிக்காவின் 500% வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கையானா அதுவும் கிடையாது. டென்மார்க் வசம் உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையானா அதுவும் கிடையாது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கைது செய்தமைக்கான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையானா அதுதான் சரி. ஸோ அதுக்கு பேர் தான் வச்சிருந்தாங்க ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அடுத்தது பாருங்க, தேசிய சித்த மருத்துவ தினம் அப்படிங்கிறது ஜனவரி 6 வருதுங்க. அடுத்தது, உலகில் முதல் முறையாக தனது ஏவுகணை அமைப்பில் ராம்ஜெட் என்ஜினை பொருத்தியுள்ள நாடும் நம்ம இந்தியா தாங்க. இதான் ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்நாடக வரலாற்றில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி
ஒரு 2789 நாட்கள் இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவராஜ் அரசுன்றவர் இருந்தாரு. இப்போ முதல்வரா இருக்கிற சித்தராமையா 2790+ நாட்களை தாண்டி போயிட்டு இருக்காரு. அதனால அவர் தான் இப்போதைக்கு கர்நாடக வரலாற்றுல அதிக ஆண்டுகள் முதல்வரா இருந்தவர். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இது வந்து எங்க தொடங்குனாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில தொடங்கி இருக்கிறாங்க இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள ஒரு மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க. உடல் உறுப்புல தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட ஒருவர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 12 உறுப்புகளை தானம் செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செலுத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு என்ன டேட்ல அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டா 23 செப்டம்பர் 2023 அறிவிச்சாங்க. அடுத்து மகாராஷ்டிர விவசாயிகளின் சிறுநீரகம் தமிழக மருத்துவமனைகளில் திருடப்படுவதை கண்காணித்து அறிக்கை அளிக்க சமீபத்தில் தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழுவை அமைத்தது அப்படின்னு கேட்டா டாக்டர் பிரகலாத் தலைமையில அந்த குழுவை அமைச்சிருந்தாங்க. அடுத்தது தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியாக தோன்றியுள்ள திராவிட வெற்றி கழகத்தின் நிறுவனர் யார் அப்படின்னாலே உங்களுக்கு கொஸ்டின் வந்து விஜயின் கூட போயிடலாம். பட் ஆனால் அது கிடையாது. விஜயோட கட்சி பேர் என்னங்க? தமிழக வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம். குரு விருதாம்பிகை யாரு அப்படின்னா ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மல்லை சத்யா என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி வச்சிருக்காரு. காளியம்மாள் நாம் தமிழர்ல இருந்தாங்க, இப்ப வெளியே வந்துட்டாங்க. இப்ப எதுவும் அவங்கள்ட்ட கட்சி கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து திராவிட வெற்றி கழகம். அதனால மல்லை சத்யா தான் இதுக்கு ஆன்சர். இப்ப தமிழ்நாட்டுல 3 புதிய அரசியல் கட்சிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம், ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட வெற்றி கழகம்னு 3 புது கட்சிகள் உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் எந்த 2 மாநிலங்கள் அம்மாநில பள்ளி மாணவர்கள் நாளிதழ்கள் வாசிக்க வேண்டும் என்ற வாசிப்பை கட்டாயமாக்கி இருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த வினா பாருங்க, பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல முதல் 2 இடங்களை பிடித்திருக்கிற நகரங்கள் எது அப்படின்னா முதலிடம் வந்து பெங்களூர், 2வது வந்து சென்னை. ஸோ அதனால முதல் 2 இடங்கள்னா இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, பொலாவரம் அணைக்கட்டு திட்டம் அமைய உள்ள நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. கோதாவரி மேலதான் பொலாவரம் நதி கட்டுமானம் ஆரம்பிக்க போறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரமான DGCO விமான பயணத்தின் போது ஒரு பயணி எதை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பேங்கை பயன்படுத்தக்கூடாது. அதாவது செல்போன்ல சார்ஜ் போடுற எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதை எடுத்துட்டு போகலாம், செல்போன் எடுத்துட்டு போகலாம், லேப்டாப் எடுத்துட்டு போகலாம், பவர் பேங்கும் எடுத்துட்டு போகலாம். பட் பவர் பேங்கை யூஸ் பண்ணி மொபைல் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றக்கூடாது. அதுதான் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, வெய்மர் ட்ரையாங்கிள் கூட்டமைப்பு கடந்த 1991 எந்த 3 நாடுகளின் ஒத்துழைப்போடு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து. ஆப்ஷன் சி. இது மூலமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, உலகின் மிகப்பெரிய சிவலிங்க சிலை எந்த கோவிலில் நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய விராட் நாராயணா கோவில், ராமாயணா கோவில்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்கதான் நிறுவி இருக்கிறாங்க. அடுத்தது, சமீபத்தில் டெய்ரி டைடன் விருது பெற்ற நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நிறுவனமான ஆவின் தான் இது வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த அவார்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அர்னாப் அப்படின்னு இப்ப சமீபத்துல ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சாங்க அப்படின்னா பங்களாதேஷ் பேர் வச்சாங்க. அடுத்தது, சட்டப்பூர்வ உரிமை பெற்ற உலகின் முதல் பூச்சி இனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொடுக்கில்லாத அமேசான் தேனி தான் அந்த மாதிரி உரிமை பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய ரூபாய் நாணயங்கள் கீழ்கண்ட எந்த ஒரு பகுதியில் அச்சடிக்கப்படுவது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கட்டாவில் அச்சடிப்பு இடம் இருக்கு, நொய்டால இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, மும்பைல கூட இருக்கு. ஆனா சென்னையில நாணய அச்சடிப்பு இடம் கிடையாதுங்க. அதனால ஆப்ஷன் வந்து பி. அடுத்து பாருங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடியநல்லூர்ல இருந்து தொடங்கப்பட்டுச்சுங்க. அடுத்து பாருங்க. 2030 தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டமாக அறிவிக்கப்பட உள்ள திட்டம். இப்ப உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமா ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஐடியாலஜியை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஐடியாலஜியை மெர்ஜ் பண்ணி தமிழக அரசு என்ன பண்ண போறாங்க, தமிழக அரசின் மாபெரும் கனவு திட்டம்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. அதுதான் 2030 தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டமாக இருக்க போகிறது. அதனால ஆன்சரே பாத்தீங்கன்னா மாபெரும் கனவு திட்டம் தான். அடுத்து பாருங்க. 98வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ள நாள் எது அப்படின்னா, மார்ச் 15, 2026 அமெரிக்காவுடைய நியூயார்க்ல இருந்து நடைபெற போகுது. ஸோ இந்த ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சி, அந்த ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில என்னென்ன படங்கள் தகுதியாக போகுதுங்கிற பட்டியலை வாசிக்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22, 2026 சொல்லிடுவாங்க. அடுத்தது, சமீபத்தில் தேசிய பாதுகாப்பு படையால் உருவாக்கப்பட்ட ஐஇடி இம்ப்ரோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அந்த குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளம் தொடங்கப்பட உள்ள பகுதி எதுன்னா ஹரியானாவில் உள்ள குருகிராம்ல தான் தொடங்க போறாங்க. அடுத்தது பாருங்க. தமிழகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி அரசு வசம் உள்ள வனப்பகுதிகளுடைய சதவீதம், அதாவது ஒரு மாநிலத்துக்கு கண்டிப்பா 33% இருக்கணும். பட் ஆனா தமிழ்நாட்டில் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்கன்னா 24.47% வனப்பகுதி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 33 இருக்கணும். ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா 24.47 தான். அடுத்து பாருங்க. தமிழக அரசு 10 மாவட்டங்களில் எத்தனை வனப்பகுதிகளை காப்பு வனப்பகுதிகளாக சமீபத்தில் அறிவித்திருக்கிறது அப்படின்னா 100 வனப்பகுதிகளை காப்பு வனப்பகுதிகளாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தனது எந்த படத்தின் வருமானத்தை மறைத்தமைக்காக சமீபத்தில் வருமான வரித்துறை அவருக்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி அப்படிங்கிற படத்தை 2015 நடிச்சிருக்கிறாருங்க. அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அவர் வருவாய் பெற்றிருக்கிறார். அதை மறைத்தமைக்காக தான் இவ்வளவு கோடியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வருமான வரித்துறை வரி விதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. தனது சொந்த நாட்டிற்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களின் மீது கடவுளின் பகைவர்கள் என்ற ஒரு முத்திரையை குற்றம் சுமத்தி அவருக்கு மரண தண்டனை அளிக்கும் வகையில் தனது நாட்டின் சட்ட விதிகளை கொண்டுள்ள ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற நாடு ஈரான்ட்ட அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குங்க. அடுத்தது, கீழ்கண்ட எந்த வகை ஆமைகள் மீது ஆமைகளின் கடல்வழி பயணங்கள் மற்றும் இடப்பெயர்வு குறித்து அறிய செயற்கைக்கோள் டிராக்கர்களை தமிழக அரசு பொருத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிவ் ரிட்லின்னு ஒரு ஆமை இருக்குங்க. ஆலிவ் ரிட்லி அப்படின்னு ஒரு ஆமை இருக்கு. இதுக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி ஆமைன்னு பேருங்க. அதனால பங்குனி ஆமை தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க. இந்தியாவின் முதல் சூரிய விண்கலம் எது அப்படின்ற சூரிய விண்கலம். இந்தியாவுடைய முதல் விண்கலம்னா ஆரியப்பட்டான்னு போட்டுருங்க. ஆனா இந்தியாவோட முதல் சூரிய விண்கலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா L1 இதுதான் ஆன்சருங்க. அடுத்தது பாருங்க. எத்திலீன் கிளைக்கால் வேதிப்பொருள் அதிகம் இருப்பதாக கண்டறியப்பட்டு தெலுங்கானா மாநில அரசு தடை விதித்துள்ள ஆஸ்துமா மருந்து எது அப்படின்னா அல்மாண்ட். ஸோ ஏற்கனவே பார்த்துருப்போம். கோல்ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல குழந்தைங்க உயிரிழந்ததுக்கு காரணமான மருந்து, அதுக்கும் தடை இருக்கு. இது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் தடை பண்ண அல்மாண்ட் மருந்து. அடுத்து பாருங்க. தேசிய இளைஞர்கள் தினம் அப்படிங்கிறது விவேகானந்தருடைய பிறந்தநாள் ஜனவரி 12. ஸோ அதனால அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 12 ஒவ்வொரு வருஷமும் தேசிய இளைஞர் தினம்னு செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து பாருங்க. இன்ஸ்பயர்ட் கான்ஃபிளிக்ட் 2026 அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்திருக்கிற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் இன்ஸ்பயர்ட் கான்ஃபிளிக்ட் 2026.
அடுத்து பாருங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் எங்க இருக்குது? ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னா பெல்ஜியம், பிரசலஸ், பெல்ஜியத்தினுடைய பிரசலஸ்ல தான் இருக்கு. இதோட ஆன்சர் இது. இந்த நெதர்லாந்து ஹேக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டு, ஓஸ்லோ வந்து ஆஸ்கார் கமிட்டி, நியூயார்க் வந்து யூஎன் ஐநா சபையினுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆன்சர். அடுத்து பாருங்க, பத்மாவதி சரித்திரம் இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவையா அப்படிங்கிறவர் தான் இதோட ஆசிரியருங்க. அடுத்து பாருங்க, கமலாம்பாள் சரித்திரம் இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா PR ராஜம் ஐயர் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்க, ஜனவரி 12, 2026 ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட PSLV C-62 அப்படிங்கிற ராக்கெட் சுமந்து செல்லப்பட்ட செயற்கைக்கோளுள் எந்த ஒன்று பொருந்தாது? அது என்னென்னலாம் எடுத்துட்டு போச்சு, பொருந்தாது எது எது அப்படின்னு தெரியணும். அப்போ PSLV என்ன எடுத்துட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EOS-N1 அப்படிங்கிற ஆர்மி இதை எடுத்துட்டு போச்சு, அன்விஷாவை எடுத்துட்டு போச்சு, கிட்ட எடுத்துட்டு போச்சு, ஆயில் ஷாட்டை எடுத்துட்டு போச்சு. ஆனால் ருத்ரா நேவிக்கெல்லாம் எடுத்துட்டு போல. ஸோ அப்போ 3, 4, 5, 6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன். 3, 4, 5, 6. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, அனைத்து நாடுகளும் மக்களாட்சிக்கு மாறி வரும் சூழலில் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ள ஒரு நாடு இருக்கு. அது எந்த நாடுன்னு கேட்டா நேபாளத்துல அப்படி ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. அங்க ஷா மன்னராட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இப்போ போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 நபர்களின் மரணம் குறித்து ஆராய சிபிஐ யாருடைய தலைமையில் குழுவை அமைத்தது? யாருடைய குழு அப்படின்னா சிபிஐ குழு அப்படிங்கிறது தான் இதுல கொஸ்டின் முக்கியம். ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுமே விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த நபர்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தான். அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை வந்து பாத்தீங்கன்னா மதுரை நீதிமன்றம் அமைச்சாங்க. பிரேமானந்த் சின்ஹா குழுவை தமிழக அரசு அமைச்சாங்க. வடக்கு மண்டல ஐஜி கார்க் அஷ்ரா கார்க் ஆணையத்தையும் தமிழக அரசு அமைக்கிறாங்க. அப்படி பார்த்தா சிபிஐ யாருடைய தலைமையில குழு அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில தான் அந்த ஆணையம் அமைக்கிறாங்க. அதனால இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பராக்ர திவாஸ் தினம் அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து தைரிய தினம்னு சொல்லுவோம். இது வந்து ஜனவரி 23 அன்னைக்கு. இது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள், அதனால அந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. அடுத்தது கில்லன் பாரே சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வகையான நோய் இருக்கு. இந்த நோய்க்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா புற நரம்பு அலர்ச்சி கோளாறால் ஏற்படுற நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய அறிக்கைப்படி கங்கை நதி நீரில் கலந்துள்ள தீங்கிழைக்கக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலிஃபார்ம் பாக்டீரியா அப்படின்றது கங்கை நதியில அதிகமாகவே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ மறுவரையறையின்படி தற்போது இந்திய கடற்கரையுடைய நீளம் என்ன? இப்ப நம்ம புக்ஸோட டேட்டாஸ்லயே நம்ம படிச்சிருப்போங்க. 7516.6 கிலோமீட்டர் தான் இந்திய கடற்கரையுடைய நீளம், தீவையும் சேர்த்து. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, புதிய அளவுகோல்கள் மூலமா அளந்ததுல நிலப்பரப்பு அதிகரிக்காமலேயே 11,098.8 கிலோமீட்டரா இந்திய கடற்கரையுடைய நீளம் அதிகரிச்சிருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்குங்க. அடுத்து இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவோட அமராவதியை அந்த மாதிரி கொண்டு வர போறாங்க. அடுத்தது மரபணு திருத்தப்பட்ட நெல் வகைகளை அறிமுகம் செய்துள்ள உலகின் முதல் நாடு எது? அதுன்னா நம்ம தான், இந்தியா தான் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசியும் மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகையும் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய லட்சிய குறியாக்க மரபணு திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜீனோம் இந்தியா திட்டம் அப்படிங்கிறதாங்க. அடுத்து சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இது சமீபத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியை நன்னீர் பல்லுயிர் பெருக்க இடமாக பட்டியலிட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை தாங்க இப்படி பட்டியலிட்டிருக்கோம்.
அடுத்து பாருங்க, ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற அலைப்படுகை தமிழகத்தின் எந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தையூர் இங்கதான் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது, வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைய உள்ள தமிழக பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாநல்லூர், கும்பகோணம். இங்கதான் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைய போகுதுங்க. அடுத்தது, தெலுங்கானா அரசோடு தொடர்புடைய பால பரோஷா திட்டத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பாருங்க. ஒன்னொன்னா, ஒவ்வொரு தெலுங்கானா அரசு ஊழியர்களின் பெயரில் ஒரு கோடி காப்புரிமை பதிவு செய்வதை அம்மாநில அரசின் திட்டமாக இருக்கும். இந்த திட்டமா அப்படின்னா இது கிடையாது. அடுத்து, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தரமான தடுப்பூசி வழங்கும் திட்டம் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்றது எதுவும் கிடையாது. அதனால ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, உலகிலேயே அதிக அளவில் வாழைப்பழ உற்பத்தியை மேற்கொள்ளும் நாடு. உலகிலேயே அதிக அளவில் வாழைப்பழ உற்பத்தினாலும் நம்ம இந்தியா தாங்க. அடுத்தது, இருதள பேருந்து சேவை தொடங்கியுள்ள மாவட்டம். இப்ப தமிழ்நாட்டுல ரீசெண்டா, ஏன்னா 2008 நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த இருதள பேருந்து இருந்தது, அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது இருதள பேருந்துங்கிறது 1970 சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. 2008 நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ திரும்ப 2025 அன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க, 26 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ திரும்பவும் சென்னையில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கடந்த 2013 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி வருவாய் பகிர்வுக்காக அமைக்கப்பட்ட முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநரான YV ரெட்டி ஆணையம் ஒரு மாநில வரி பகிர்வாக பகிர்ந்தளிக்க பரிந்துரைத்த சதவீதம் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். 42% ஒரு மாநிலத்துக்கு வரி பகிர்வு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கிடைச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 33% தான் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விருதுகளை விருதாளர்களோடு பொறுத்துக. ஒரு பக்கம் விருதாளர்கள், இன்னொரு பக்கம் விருதுகள். தீபா ராணி அப்படிங்கிறவங்க எந்த விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது வாங்கியிருக்காங்க. டாக்டர் அண்ணாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாமணி விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமலைசாமி வேலவன் பாத்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கான கணியன் பூங்குன்றனார் விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அன்சாரி வாஹித், இவர் பாத்தீங்கன்னா வணிகத்துல கணியன் பூங்குன்றனார் விருது வாங்கியிருக்கிறாரு. அப்படி பார்த்தா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்த கொஸ்டின், கொடைக்கானல் வனக்கோட்டத்துக்குள் மரம் வெட்டி முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு வனச்சரக அதிகாரிகள் பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா VC ராகுல் குழு. இந்த குழு ஏன் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட நிலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்நிய மரங்களை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க. அப்படி வெட்டும் போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2000 மரங்களை சேர்த்து வெட்டிட்டாங்க வனத்துறை. ஸோ அதனால இந்த கேஸ் வந்திருக்கு. அதை விசாரிக்க VC ராகுல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததுங்க, சர்வதேச காற்றாடி திருவிழா 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா குஜராத்ல நடந்துச்சு. அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க, மியான்மரின் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நாட்டு இராணுவம் மேற்கொண்டு வந்த இன அழிப்பு பற்றி ஆராய சர்வதேச நீதித்துறை யாருடைய தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவினுடைய முன்னாள் செயலரான பான் கி மூன் தலைமையில தான் இந்த குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்புல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.